ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதியை பார்த்தோன்னே பயந்து ஸ்வேதாவும் சரி அறிவும் ரெண்டு பேரும் விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டாள்கிட்ட வந்து அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல, ஆமாம் நீ வந்து சொன்னபடி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவல்ல அப்படின்னோடனே, நீ முதல்ல கண்டுபிடி அப்படின்னோடனே, நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு பாரதி புருஷனை. நாளை காலையில் வந்து இந்த கையில் வந்து பாரதியோட புருஷனை அழைச்சிட்டு வரேன், நீ இந்த கையில் வந்து கையெழுத்தை போட்டு கொடுக்குற அப்படின்னோடனே, சரி நீ கண்டுபிடிக்கிறியா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வர்றப்ப மத்தியானத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும். என்ன வழக்கம் போல் பிரியாணி தானே அப்படின்னோடனே, இல்லை கூட சேர்த்து சிக்கன் 65 சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் போகட்டும். அழகர் வந்து எமோஷ்னலாக கேட்குறாங்க, என்னை வந்து பிரியறதுல உனக்கு வந்து துளி கூட வருத்தம் இல்லையா அப்படின்னோடனே, பாடுறா சாருக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது, எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு, நீ உறுதியாக தான் சொல்கிறியா அப்படின்னு அழகர் திரும்பியும் கேட்குறாப்புல. ஆமாம், அப்போ எனக்கு நாளைக்கு உங்ககிட்டேருந்து வந்து விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா முதல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து அழகருக்கு ஃபீல் பண்ணுறது வந்து கண் கலங்குறாப்புல அப்படியே போகிறாங்க. போனோன்னா ஆண்டாள் வந்து தன்னைத்தானே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து கண்ணாடியை பார்க்குறாங்க. ஆனால் வந்து அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு வந்து இதில் கையெழுத்து போட்டால் அழகரோட நம்ம இனிமேல் வந்து சேர்ந்து வாழ முடியாதுல்ல, வேண்டாம், என்ன ஆண்டாள் அவன் மேலே வந்து காதல் வந்துருச்சா, அப்படிலாம் நினைக்காத, அவனும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும், அதனால் வந்து அழகரை வந்து நீ லவ் பண்ணாத, மனசில் வந்து ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை தூக்கி ஓரமாக போட்டுடுறாங்க. இந்த பக்கம் காரில் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ வந்து, ஆமாம் என்ன விஷயமாடா நீ வந்து இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னா, உனக்கு தான் சொன்னேன்ல பாரதியோட புருஷனை வந்து கண்டுபிடிக்க போகிறேன்னு, ஆல்ரெடி வந்து நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு. ஆதி வந்து கேட்குறான், எது பாரதி புருஷன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னா, ஆமாண்டா எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னோன்னா, அதான் அந்த ஃபோன் நம்பர் இருக்குல்ல அந்த பேப்பரில், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள வர சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, சரி அவங்ககிட்ட வந்து ஏதாவது முக்கியமான ஒரு தகவல் ஏதாவது சொன்னியா, அதெல்லாம் ஒன்றும் நான் எங்கேருந்து வரோன்னெலாம் சொல்லலை அப்படின்னோடனே, சூப்பர் அது போகிறோம் வா பார்த்துக்கலாம் நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு ஆதி வந்து கேட்குறப்ப வந்து, அது ஒன்றும் இல்லை, ஆண்டாள் வந்து நாளைக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னா ஆதி புருஷனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, அப்போ நீ கண்டுபிடிக்க போகிற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆதி சொன்னோன்னே, டே வாயை வச்சுக்கிட்டு சும்மாறா, நான் வேறு அவகிட்ட வந்து ஓவராக வந்து பில்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி எப்படியாவது கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி விடு பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்ல அப்படின்னு வந்து அழகருக்கு வந்து தைரியம் கொடுக்குறாப்புல ஆதி. அந்த பக்கம் அறிவும் ஸ்வேதா ரெண்டு பேரும் வந்து ஆளுங்களை 5-6 பேரை அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு புதுசாக நடிக்கிறதுக்காக ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து நீ கரெக்டாக நடிப்பியா அப்படின்னோடனே, அதெல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படிப்பா இவரெல்லாம் ஆதின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா, தாடியும் முடி இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னோடனே, ஏங்க பொண்டாட்டி பிள்ளைய வந்து பிரிஞ்சிருக்கவன் தாடி வளர்த்துக்க கூடாதா என்ன, அதெல்லாம் விடுங்க, பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் நல்லா நடிச்சிருவேன், எனக்கு வந்து காசு எவ்வளோ கொடுங்க, 2500 வேணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காசெல்லாம் கொடுத்துட்றேன், இப்போ வந்து இவனை எப்படிப்பா ரெடி பண்ணுறது அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ கோட் சூட் இருக்குது, இந்த பேண்ட் ஷர்ட் இருக்குது, எது வேணும் அப்படின்னா கோட் சூட்டே போட்டுக்க, அப்போ தான் மேட்ச் ஆகும் அப்படின்னோன்னா போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு வர்றாப்புல. வந்தோடனே பேசுகிறாப்புல, இவர் பேசுகிறத பார்த்தோன்னே இங்கே ரெண்டு பேரும் ஸ்வேதாவும் சரி அறிவும் நல்லா நடிக்கிறாப்புலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அங்கே வந்து வர்றவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது, அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்து சண்டை போட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க, அவன்கிட்ட கொஞ்சம் ஒழுங்காக நடிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப, அதெல்லாம் பர்ஃபெக்டாக நடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் காரை வந்து நிப்பாட்டுறாங்க. காரை நிப்பாட்டினோன்னு வந்து கரெக்டாக எங்கே வந்துட்டேன்னு அழகர்கிட்ட கேட்டேன், இதோ பாரதி புருஷன் அங்கே நிற்கிறாப்புல பாரு, நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக கோட் சூட் போட்டு அப்படின்னோன்னா, ஓ அப்படியா விஷயம், சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கினோன்னே எனக்கு என்னமோ நிச்சயமாக அது பாரதி புருஷனாக இருக்க வாய்ப்பு கம்மிடா அப்படின்னோட, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருறா அப்படின்னு, ஆள் நிற்கிற சைஸை பார்த்தாலே தெரிய வேணாமா அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டாக தான் இருப்பார், நீ வா, ஏன்னா ஆளை பார்த்தோன்னே வந்து பின்னாடியிலேருந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அவர், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே திரும்புகிறாங்க. இந்த பக்கம் ஆதியும் அறிவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்பா, என்ன ஸ்வேதா வந்து கேட்குறாங்க, என்னப்பா வந்து ஆதியே வரான், இப்போ வந்து இவன் ஃபோனை போட்டு முதல்ல அங்கேருந்து எப்படியாவது ஓட சொல்லு, இல்லைன்னா நம்ம திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போய்டும், அவனை பிடிச்சி அவன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான், சரி விடு நாலு சேர்த்து வாங்கட்டும், நம்ம முதல்ல நம்மளை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு திரும்பி காட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம முதல்ல தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. என்ன சார் அதுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்காகவே எங்கள் 4-5 பேரை அழைச்சிட்டு வந்துருக்கீங்க, விடுங்க அவங்க 2 பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம், சும்மாரு அங்கே வர்றது வந்து நீ வந்து விளையாட்டு போக கிடையாது, அங்கே வர்றது ஆதி, அவன் சும்மா நின்னாலே 40 பேர் அடிப்பான், வா கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அறிவு வந்து அழைச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் திரும்பினோன்னே வந்து
ஆதி வந்து பார்க்குறாங்க, நான் தான் பாரதி புருஷன் அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழகரை வந்து பேச விட்டுட்டு எல்லாம் சரின்னு சொல்லிடுறாங்க. பாரதியை பற்றி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி லவ் பண்ணேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறப்ப அதெல்லாம் போகட்டும், உங்கள் பொண்ணுக்கு எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு வந்து ஆதி கேட்குறாங்க. செல்லம் கண்ணு அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சிறதுங்க, பேர் என்ன அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு தான் பேர் சொல்லி அனுப்பலையே அறிவு, அதனால் பேர் தெரியாமல் முழிக்கிறாங்க. பார்த்தியா நான் சொன்னேன்ல இவன் பாரதி புருஷன் இல்லை அப்படின்னோடனே கையை பிடிச்சி ஆதி வந்து முறுக்குறாப்புல. முறுக்கினோடனே உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, சார் இங்கே தான் சார் 2000 2500 கொடுத்து நடித்தா வந்து 1 ஹவருக்கு காசு தரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு சும்மா சாதாரண நடிகன் சார், எனக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக பார்த்தேன், நான் தப்பிச்சு ஓடுற வழியை பாரு ஓடு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வந்து நல்ல வேலை மாப்பிள்ள நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட, இல்லைன்னா வந்து பெரிய சிக்கலாக இருக்கும்ல அப்படின்னோடனே சரி சரி விடு, அதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் வந்து தலையிடாத. இப்போ நான் ஆண்டாள்கிட்ட வந்து ஓவர் பில்டப் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ வந்து அவள் வந்து என்னை வந்து ஓட்டுன்னு ஓட்ட போகிறாளே அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அதோட இந்த ப்ரோமோ எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க.